Hi, hello guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு சமோசா, அதாவது பொட்டேட்டோ சமோசா. எதுக்கு நான் இப்போ தனியா பொட்டேட்டோ சமோசான்னு சொல்றேன்னா, அம்மா கொஞ்ச நேரம் எல்லா இன்கிரிடியன்ஸ் சமைக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லி தர போறாங்க. அதை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்றோம். நான் சொல்லி தர போறல என்ன சொல்லிருக்கான். This is the task for today. அம்மா இது மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும், ஓகேவா? எனக்கே தக்க புரியதா? எனக்கு எதுல காய்கறி பேர் தான் தெரியும், ஏதோ தெரியும். இவன் அதை வெச்சி ஃபன் பண்றேன்னு ஏதோ பண்ணா. சும்மா காமெடிக்கு தான் गाइस. ஃபுல்லா இங்கிலீஷ்ல இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் சிரிப்பு வந்தா சொல்லுங்கப்பா. அப்புறம் வந்து ஆல்ரெடி ஆனியன் சமோசா போட்டுருப்போம், அது நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அதனால தான் இப்போ உருளைக்கிழங்கு சமோசா அம்மா சூப்பரா செய்வாங்க. அது பொட்டேட்டோ சமோசா பாத்தீங்களா? பொட்டேட்டோ சமோசா. ஓகே गाइस, ரெடியா வீடியோக்குள்ள போயிடலாம் गाइस. அப்படியே பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ சமோசா செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் நடுவுல வர்றதுக்கெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க. சரிங்க. அதுக்கு இந்த கப்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டா பவுடர். என்னது ஆட்டா? ஆட்டா தான் வரும். ஆட்டா பவுடர். இதுக்கு மைதாக்கு வந்து மைதா தான் வரும். மைதா ரெண்டும் ஒரு கப் சமமா எடுத்திருக்கேன். எனக்கு ஓமத்துக்கு என்ன சொல்லணும் தெரியாது. ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் நல்லா இப்படி நசுக்கிட்டு மாவுலயே போட்டுக்கிறேன். நல்லா நசுக்கிட்டேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து. உப்பு பேரு தமிழ்ல என்ன, இங்கிலீஷ்ல என்ன? சால்ட். அப்புறம் ஒரு 2 இந்த குட்டி கரண்டியில ஆயில் சேர்த்துக்கிறேன். குட்டி கரண்டி ஏஜுக்கு தான் வேணும் சொன்னேன் போட்டா. நெக்ஸ்ட் இப்போ இத வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ். வாட்டர் ஆட் பண்ணி இங்கிலீஷ் பண்ணி பிக் வாட்டர் ஆட் பிக் தண்ணி குடுமாடி சொல்லுங்க. வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி பத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரிங்க, இங்கிலீஷ்லயே வேணாம், தமிழ்லயே பேசுங்க. ஆமா, என்ன வச்சு கலட்டா பண்றாங்க. ரொம்ப லூசா பிசைய கூடாது, கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுவோமா? ஆமா, பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உள்ள வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து எதுக்குள்ள? சமோசாக்குள்ள. சமோசா என்ன சமோசா? பொட்டேட்டோ சமோசா. ஓகே. சௌமியா, தாங்கள் ஏதோ காமிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களே, வாருங்கள். எப்படி இங்கிலீஷ் கண்டத தூய தமிழ் கண்டனா மாத்தனா? சீக்கிரம் வா. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. காட்டு, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நாங்க வீடியோல நாங்க பாக்கும்போது புதுசா தான் பேசுவோம். பாட்டில் இது அம்மா பண்ணதா? சரி, நீ பண்ணதா? இது வந்து நான் பண்ணது. பாட்டில சும்மா தூக்கி போடாம இப்படி யூஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ போட்டு தூக்கி போடாம இல்ல, தூக்கி போட்டத பொறுக்கிட்டு வந்தாங்க. நான் குப்பை தொட்டில அது குடிச்சு நிறைய பேர் நீ சொன்னது எப்படின்னு. நம்ம இந்த பாட்டில தூக்கி போடாம யூஸ் பண்ணலாம் சொல்லிச்சு. நம்மளும் புஷ்டு தூக்கி போடாம வச்சுக்கிற மாதிரி இருக்கு. பொறுக்கிட்டு வந்தாங்க போய் ரோட்ல இருந்து. இது வந்து நான் பண்ணது, இது வந்து அம்மா பண்ணது. எடுக்க அழகா இருக்கா? நான் பண்ணி பெயிண்டிங் பண்ண. அது என்னது? காட்டுங்க, லைட் வெளிச்சத்துல காட்டலாம். கிளே. இதெல்லாம் கிளே गाइस. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் சொன்னதுமே தப்பு. இத வந்து வேஸ்ட் பண்ணாமன்றீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கவே கூடாது, அப்படி சொல்லுங்க. வாங்குனா தான குடிப்பாங்க. ஆமா, நீ வந்து இங்க ஸ்கோர் பண்ற. கீழ வந்து மது அருந்துதான் அந்த டைட்டில் போட்ற வேண்டியதுதான். கீழ அது அருந்தாம இருங்க. அருந்தாம இந்த மாதிரி பண்ணே கிரியேட்டிவா போல வந்து இன்ஸ்டா ஒரு இது படிச்சேன். என்னன்னா வந்து இப்போ சாராயம் விக்கிறவங்களும் அப்புறம் வேற ஏதோ ஒன்று படிச்சேன். அவங்க வந்து அதை குடிக்காம நம்மளால வாழ முடியும். ஆனா நம்ம அதை குடிக்கிறோம். ஆனா விக்கிறவங்க பணக்காரா இருக்கிறாங்க. விவசாயம் வந்து அரிசி சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது சாப்பாடு. ஆனா அதை பண்றவங்க ஏழையாவே இருக்கிறாங்க. அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னமோ சொல்ல வரீங்க, கருத்து மாதிரி இருக்கு, ஆனா ஒழுங்கா கன்வே ஆகல. நம்ம அந்த இன்ஸ்டா பேஜ்ல தான் போட்டு விட்டுறலாம். சூப்பரா இருந்துச்சு. சரி, நம்ம சமையலுக்கு போலாமா? நீங்க சொல்றீங்க கமெண்ட்ல. ரெண்டுமே பெஸ்ட் தான். சொல்றோம். சமோசா செய்யலாம், கிளம்புங்க. இதுல இருந்து டூப்ளிகேட் இல்ல. சரி, சமோசாவை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நேரம் ஆக்குறீங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன். இப்போ சௌமியாட்ட குத்தா தோல் உரிக்க சொல்லிடலாம். இப்போ கடாயில் வந்து நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். மசாலாக்கு மசாலா வதக்கிறதுக்கு சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது காயட்டும்.
எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அடுத்து கடுகு வந்து கடுகுலாம் எதுவும் இல்லை, வெறும் வெங்காயம் மட்டும் அரிஞ்சு வச்சிருக்கேன். வெங்காயத்தை குட்டி குட்டி அரிஞ்சு வச்சிருக்குது, இதில் போட்டு வதக்கிக்கலாம். கடுகுல எதுவும் இல்லையா? வெங்காயம் போடுறீங்க. வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி துண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன். நான் உங்களை இங்கிலீஷ்ல பேசுவாங்க, தமிழ்ல பேசுங்க சொல்லி தமிழ்லயே வளர்றீங்களே. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒரு ஸ்பூன் பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன். இதை வந்து சௌமியா விளையாடி விரல விட்டு நோண்டி வச்சுக்கிது. அதனால இதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக காமிக்கலான்ட்டு அரைச்சி வச்சிருந்தேன். விளையாடினாங்க வந்து அந்த அம்மா. நல்லா வதங்கணுமா? ஆமா. இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து கூடாதாமா? அந்த இல்ல தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இது பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து, நம்ம காஞ்ச பட்டாணி வேணும்னா வேக வச்சு போடுங்க, சரிங்களா? அப்படியே போடாது, இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கலாம், வதங்கிடும். இதுவே இதுக்குள்ள நல்லா வதங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம். ஓகே, பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பட்டாணியும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க. உலராம. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கிட்டா போதும். உருளைக்கிழங்கு இந்த மசாலாக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ இது லைட்டாக வதங்கினோடனே, ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம், ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். சும்மா ஃபுல்லாக நசுக்காதீங்க, கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக நசுக்கிடுங்க. அப்போ தான் சமோசாவில் உருளைக்கிழங்கு வரும் போது நல்லா இருக்கும். ஏன் உருளைக்கிழங்கு வரலாம் நல்லா இருக்காதா? கொஞ்சம் அது முழுசு முழுசாக வரும்போது நல்லா இருக்கும். சரி, ஓகே. இது ஃபுல்லாக போட்டு கலரி காட்டணுமா? ஆமாம். பாருங்க, நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கொத்தமல்லி மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பொரிக்க. ஓகே. இப்போ பிசைஞ்ச மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி தட்டி வச்சிருக்கேன். இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க, நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டா தேய்ச்சிக்கணுமா? சரி, தேய்ச்சிப்பா. சமோசால மாங்காய் பொடி போட மறந்துட்டேன். இப்போ அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த புளிப்புக்கு அதுதான். ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் லெமன் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ வந்து நான் 4 திரட்டி வச்சுருக்கேன். சமோசா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாதிரியே ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு நடுவில் 2த்துக்கும் சமமாக ஒரு கோடு போட்டு 2 பாகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மைதா மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் ஒட்டுறதுக்காக. இது வந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒட்டணும். இந்த நீட்டுக்கு ஃபுல்லாக மைதா மாவு தடவிக்கோங்க. தடவிட்டு இப்படி 2த்தையும் சேர்த்து இந்த இடத்த விரல் வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இப்படி பை மாதிரி வந்துடும், கோன் மாதிரி. நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை வந்து ஒரு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து இந்த எட்ஜி, இந்த லாஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த கார்னர், இங்கேயும் வந்து மைதா மாவு தடவிக்கணும். தடவிட்டு அப்படியே சேர்த்து நல்லா நம்ம விரலை வச்சு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சமோசா ஷேப்பு. அழகாக ஈஸியாக செய்கிறது தான் இது, ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. நம்ம பொரிக்கும் போது இப்படி வச்சு எண்ணெய்க்குள்ளே இப்படி வச்சு இப்படி போட்டோம்னா சமோசா இப்படி நேரம் உட்கார வச்சு போடணும், அழகாக இருக்கும். அப்போ தான் இதே போல் எல்லாத்தையும் பண்ணிக்கலாமா? சமோசா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கணுமா? ஆமாம். சரி, ஓகே. பாருங்கள், இன்னொன்னையும் காமிக்கிறேன். நம்ம 2ஆ போட்ட பாகத்தில் அந்த கார்னர் வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம பசை போட போகிறோம். மைதாவை போட்டு விரலை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அப்புறம் கையில் தூக்கி இப்படி கோன் மாதிரி பிரிச்சுக்கோங்க, நல்லா உள்ள விரலை விட்டு அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான், போயிட்டு வராது துறை. இப்போ வந்து இந்த கார்னருக்கும் வந்து நம்ம பூசுறோம் இதே போல். நான் சமோசா ரெடி பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் பண்ணேன். அதுக்குள்ள இந்த குரங்கு வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ள போய் எண்ணெய் காயுது பொரிச்சுன்னு வந்துடலாம். இதுக்கு பேக்ரவுண்ட்ல சுரு பீஜம் போறோம் பாரு. அப்படினா குரங்கா சொல்றீங்க? ஆமா, குரங்கு தான். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் ரொம்பவும் காய வைக்க கூடாது, ஓரளவுக்கு திட்டமா இருக்கும் போதே போடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். அப்பதான் உள்ள இருக்கிறதுல நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா பொறன்னு ஒரு பொறுமையா இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு இறக்கி விட்டுக்கலாம். இனிமே வேகட்டும். அவ்வளவுதான், சமோசா நல்லா செவந்துருச்சு பாருங்க, இவ்வளவு ஜம்முன்னு சூப்பரா. ஜம்முன்னு? ஆமா, சும்மா ஜம்முன்னு. எப்படி எண்ணெய்லாம் நல்லா சூப்பரா வடியுது பாருங்க, சூப்பரா. எண்ணெயில இருந்து தூக்கி பிடிச்சா எண்ணெய் வடிதான் சூப்பரா வடி. காமெடியா பாருங்க, எடுத்தாச்சு. இதே போல மொருன்னு கலர்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லா சமோசாவும் பொரிச்சு எடுத்துக்கலாம் செஞ்சு. சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிச்சுக்கலாம். கைஸ், அவ்வளோதான், சமோசா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பரா சுட சுட கம கமன்னு நம்ம வீட்லயே ஈஸியா செய்யற சமோசா.
டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. நாங்க ஆல்ரெடி வீடியோக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்துட்டோம். தனியா மைனஸ் வேற அரைச்சு வச்சிருக்கோம். அந்த வீடியோல காட்டல. இப்போதைக்கு டொமேட்டோ சாஸ் வேற லெவல்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் சொல்றேன். கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. நம்ம வீட்லயே ஈஸியா நம்ம குழந்தைங்க நம்ம வீட்ல எண்ணெய் வச்சு செஞ்சு கொடுக்கறது அது ஒரு சந்தோஷம். அப்புறம் இதுல முக்கியமா நம்ம டால்டா சேர்க்கல, மைதா மாவு நிறைய சேர்க்கல, கோதுமை மாவும் பாதி ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தியான சமோசா. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் 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 பாய்.